ஹாய் ஹலோ காய்ஸ், இது நான் உங்கள் ஆஸ்ட்ரோ தமிழ். இந்த ஸ்டார்லைனர் போயிங் இஷ்யூவில் இப்போது ஸ்பேஸ் எக்ஸ் களத்தில் குதிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டார்லைனர் போயிங் இஷ்யூ பற்றி தெரியாதவங்க ஐ பட்டனில் அதோடைய லிங்க் கொடுக்குறேன். முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். கடந்த ஜூன் 5, 2024 பார்த்தீங்கன்னா நாசா பூமியிலேருந்து ஸ்டார்லைனர் அப்படின்ற ஒரு மிஷனை சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்புகிறாங்க, அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு. இது சரியாக சர்வதேச விண்வெளி மையத்தை ஜூன் 6 சக்ஸஸ்ஃபுல்லாக போய் டாக்கிங் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இதுக்கு பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் வருது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மே 6, 2024 ஒரு லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வந்தது. அதுக்கப்புறம் அதை போஸ்ட்பான் பண்ணி அதை வேறு ஒரு தேதிக்கு ஒத்து வச்சாங்க நாசா. அப்புறம் ஜூன் 1 அனதர் டிலே ஏற்படுது. அது எதனால பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர் கார்டு இஷ்யூனால் கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஹோல்டில் போட்டுச்சு அந்த லான்ச்சை. அதுக்கப்புறம் அதை மறுபடியும் போஸ்ட்பான் பண்ணிவிட்டு அதோடைய டெக்னிக்கல் இஷ்யூ அதுக்கப்புறம் அது மேல்ஃபங்க்ஷன் பண்ணதுனால அதோடைய காம்பனண்ட்டை ரிப்ளேஸ் பண்ணி அதை மாற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்க லான்ச் பண்ணலான்னு பார்த்தாங்க. பவர் யூனிட் சப்ளையில் ஒரு இஷ்யூ இருந்திருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது சரி பண்ணிட்ட பிறகு கடைசியாக ஜூன் 5, 2024 சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த போயிங் ஸ்டார்லைனர் பார்த்திங்கன்னா ஜூன் 6 சக்ஸஸ்ஃபுல்லாக சர்வதேச விண்வெளி மையத்தில் போய் டாக் பண்ணுறாங்க. அங்கே 8 நாளுக்கு தொடர்ச்சியாக அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. அங்கே ஸ்பேஸ் வாக்கையும் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸ்பேஸ் வாக் ஷெட்யூல் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்பேஸ் சூட்டில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிறதுனால ஆஸ்ட்ரோனட் சொன்னதுனால அந்த ஸ்பேஸ் வாக்கையும் அவங்க போஸ்ட்பான் பண்ணுறாங்க. எதிர்பார்த்த மாதிரி இவங்க ஜூன் 22, 2024 அன்றைக்கி பூமிக்கு வரணும். ஆனால் அதையும் போஸ்ட்பான் பண்ணுறாங்க. போயிங் ஸ்டார்லைனரில் ஈலியம் கேஸ் லீக் ஆகிறத நாசா ஜூன் 18 கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் தொடர்ச்சியாக இதில் பல டெக்னிக்கல் இஷ்யூஸ் வர்றதுனால தொடர்ச்சியாக இது போஸ்ட்பான் பண்ணுறாங்க இவங்களுடைய ரிட்டனை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் 24, 2024 மறுபடியும் அவங்க பூமிக்கு திரும்புவாங்க நம்பப்பட்ட நிலைமையில். அப்பயும் போஸ்ட்பான் பண்ணுறாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த போயிங் ஸ்டார்லைனரில் பயணித்தது பார்த்திங்கன்னா சுனிதா வில்லியம்ஸும் பச் வில்மோரும். இவங்க 2 பேருமே பூமியிலேருந்து கிளம்பி போயிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேருமே பூமியில் திரும்புறதுல தான் சிக்கல் இருக்குது. ஸோ இப்போ இவங்க பூமிக்கு திரும்புறது தொடர்ச்சியாக போஸ்ட்பான் ஆனதுனால இவங்க திரும்பி பூமிக்கு வர்றது கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் அப்படின்ட்டு நாசா தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் நாசா தரப்புலேருந்து இன்னும் இவங்க ஏன் இன்னும் பூமிக்கு திரும்பலை அப்படின்னு ஒரு தெளிவான விளக்கம் இன்னும் நாசா தரப்புலேருந்து சொல்லப்படலை. ஸோ இவங்க பூமிக்கு திரும்புறதுன்றது இன்னும் கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் அப்படின்றது தெரிய வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் ஸ்பேஸ் எக்ஸ் வராங்க. ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அவங்களுடைய க்ரூ ட்ராகன் அப்படின்ற ஒரு அந்த மாடியூல், அதாவது விண்வெளி வீரர்களை வைக்கக்கூடிய அந்த மாடியூல் அங்கே டாக் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில். ஸோ அது மூலியமாக இவங்க தப்பிக்க முடியுமா அப்படின்ற வழி இப்போ நாசா பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு ஒரு சில தகவல் வருது. சில பேர் ஒப்பீனியனாக சொல்கிறாங்க அதை ஸ்பேஸ் எக்ஸ் மூலியமாக இவங்களை பூமிக்கு கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு. ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி. இவங்க பார்த்திங்கன்னா ஃபால்கான் 9 அப்படின்ற ராக்கெட்டில் இந்த க்ரூ ட்ராகன் அப்படின்றத ஒவ்வொரு வாரத்துக்குமே ஒவ்வொரு ராக்கெட் அனுப்புவாங்க. ஏன்னா இவங்களுடைய ராக்கெட் எல்லாமே ரீயூசபிள். இப்போ மற்ற ராக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வாட்டி லான்ச் பண்ணிட்ட பிறகு அவங்க அடுத்த வாட்டி லான்ச் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அவங்க அந்த ராக்கெட்டில் பாகங்கள்லாம் மறுபடியும் உருவாக்கணும். அந்த ராக்கெட்டுடைய பூஸ்டர்ஸ் மறுபடியும் அவங்க ஃபஸ்ட்லேருந்து செய்யணும். ஸ்பேஸ் எக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க லான்ச் பண்ணுற ராக்கெட் வித்தின் பூஸ்டர்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பூமிக்கு அப்படியே திரும்பி லேண்ட் ஆகும். ஸோ அதனால் இவங்களுடைய காஸ்ட்டும் கம்மியாகுது, காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கிறாங்க. அவங்களால சீக்கிரமாக மறுபடியும் இன்னொரு ராக்கெட்டையும் அனுப்ப முடியும். ஸோ அதனால தான் ஸ்பேஸ் எக்ஸ் கிட்டே இந்த வேலையை ஒப்படைக்கலாமா அப்படின்றத நாசா பார்த்துட்ருக்காங்க. இந்த ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்திங்கன்னா சுமார் 200 சக்ஸஸ்ஃபுல் மிஷின்ஸை இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபால்கான் 9 மூலியமாக. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்திங்கன்னா டிசம்பர் 2022 அப்போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை, அதாவது இதே மாதிரி விண்வெளி வீரர்கள் பூமிக்கு வரதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. யாருக்கு அப்படின்னா ராஸ்காஸ்மோஸ், அதாவது ரஷ்யாவுடைய ஆஸ்ட்ரோனாட்ஸ் இங்கேருந்து சர்வதேச விண்வெளி மையக்கு போயிருப்பாங்கள்ல. ஸோ அவங்க திரும்பி வர்றதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அவங்க போன விண்கலத்தில் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருந்திருக்கு, டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் கிட்டே அவங்க உதவி கேட்டிருக்காங்க. ஸ்பேஸ் எக்ஸும் அவங்களுடைய க்ரூ ட்ராகன் மூலியமாக இந்த ரஷ்யன் ஆஸ்ட்ரோனட்ஸை பூமிக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனால ஏன் பச் வில்மோரையும் சுனிதா வில்லியம்ஸும் ஸ்பேஸ் எக்ஸுடைய க்ரூ ட்ராகன் மூலியமாக நம்ம பூமிக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு சில பேர் கேள்வி எழுப்பிட்டு வராங்க. ஸ்பேஸ் எக்ஸ் நினச்சா பண்ண முடியும், ஸ்பேஸ் எக்ஸ் கிட்ட நாசா உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ போயிங்ன்றது ஒரு கம்பெனி. இந்த போயிங்ன்ற கம்பெனி தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்லைனர் அப்படின்ற அந்த க்ரூ மாடியூலை உருவாக்கி நாசா கிட்ட கொடுத்துருக்காங்க. நாசாவோட பார்த்திங்கன்னா இந்த போயிங்ன்ற கம்பெனி அந்த ஸ்பேஸ் எக்ஸ்ன்ற கம்பெனி ரெண்டுமே கான்ட்ராக்டில் இருக்காங்க. வென் கம்பேர்ட் டு போயிங், ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ்ன்ற கம்பெனி முழுக்க ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணுற ஒரு கம்பெனி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் போயிங்
மறுபக்கத்தில் பூயிங் பார்த்தீங்கன்னா, பூயிங் கொஞ்சம் ஏர்கிராஃப்ட்டும் பண்ணுவாங்க. இந்த ஏரோப்ளேன்ஸ்க்கு பேர் போன கம்பெனி தான் பூயிங். இதுக்கு மட்டுமே பேர் போல பல சர்ச்சைகளுக்கும் பேர் போன கம்பெனி தான் பூயிங்னு சொல்லலாம். ஸ்பேஸ் எக்ஸோடைய சக்ஸஸ் ரேட்டுன்றது பூயிங்கை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருந்திருக்குது. சில பேர் இன்னும் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஸ்டார்லைனர் உருவாக்குறத வந்து நீங்கள் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் கிட்டேருந்து தான் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஏன்னா ஸ்பேஸ் எக்ஸ் தான் வந்து விண்வெளிக்கான இந்த ஸ்பேஸ் க்ரூ டிராகன், அப்புறம் வந்து இந்த பூஸ்டர் ராக்கெட்ஸை தயாரிக்கிறாங்க. அவங்க கிட்ட சக்ஸஸ் ரேட் இருக்குது. நீங்கள் அவங்ககிட்ட தான் கொடுத்துருக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஏரோப்ளேன்ஸ் வந்து ஏர்கிராஃப்ட் செய்கிற ஒரு கம்பெனி கிட்ட நீங்கள் கொடுத்துருக்க கூடாதுன்னு சில பேர் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க நாசா மேலே. ஸோ இந்த ஸ்பேஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நினச்சா இவங்க இந்த சுனிதா வில்லியம்ஸு, பல் விச்சுமோர்லையும் இவங்களுடைய க்ரூ டிராகன் இப்போ ஒன்று டாக் ஆயிருக்கு. அது மூலியமா இவங்களால திருப்பி வந்து கொண்டு வர முடியும். அண்ட் தென் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம, இவங்கள கொண்டு வந்த பிறகு இவங்க மறுபடியும் இன்னொரு ராக்கெட் மூலியமா அந்த இன்னொரு ஒரு க்ரூ டிராகனை போய் டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு அதுக்கேற்ற டெக்னாலஜியும் இருக்குது ஸ்பேஸ் எக்ஸுக்கு. இதுதான் இன்னைக்கான வீடியோ. இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, மேபி ஸ்பேஸ் எக்ஸ் வந்து இந்த ஒரு இஷ்யூவில் தலையிட்டு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இஷ்யூவை பற்றி, இந்த ஒரு ஸ்பேஸ் நியூஸை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து நம்ம வந்து ஸ்பேஸ் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் போடுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ.